வங்கக்கடலில் 48 மணி நேரத்திற்கு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு அந்தமானை ஒட்டிய பகுதியில் மேலடுக்கு சுழற்சி உருவாகிறது. இதனால் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழ்நாடு நோக்கி நகரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடலோர பகுதியொட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மன்னார் வளைகுடா மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் நிலை கொண்டிருந்தது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து படிப்படியாக வலுவிழந்து தென் தமிழக பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியது. இந்த நிலையில் திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அதி கனமழைக்கும் மற்ற இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சி, கரூர், திருப்பூர், கோவை ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.